மூணாறுலேருந்து மாட்டுப்பட்டி போகிற ரோட்டில் இது எந்த இடமே தெரியல. மாட்டுப்பட்டி டேம் போயிட்டு ரிட்டன் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். ஆட்டோவில் வரும்போது சடனாக இங்கே நிறுத்துங்கன்ட்டு ஒரு வில்லேஜில் இறங்கிட்டோம். ஸோ எந்த இடமே தெரியாத ஒரு வில்லேஜில் இறங்கி அப்படியே இயற்கையோட இயற்கையாக அப்படியே ஜாலியாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன். நாடோடிகள் மாதிரி சரியாக இருக்குங்க. எல்லோரும் போகிற இடத்த விட யாரும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கூட்டம் கூட்டமாக போய் நிற்கிறது நமக்கு நல்லா இல்லை. ஒருவேளை இந்த ட்ராவல் வந்து எனக்கு கூட்டத்துலேருந்து தள்ளிடு, தனிமையாயிரு, தனித்திரு அப்படின்னு சொல்லி பழகிடுச்சா இல்லை எனக்கு பக்குவப்படுத்திச்சான்னு தெரில. ஸோ தனியாக இருக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது. தனியாக இருந்து பாருங்களேன். மூணாறு தானையா. அதை தாண்டி இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் பாருங்களேன், பறந்துக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி இந்த ரோடு இவ்வளோ பிஸியாக இல்லை. நம்ம ஈவினிங் அந்த இதெல்லாம் க்ளோஸ் ஆக போகுது, வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸு. இன்றைக்கி சண்டே வேறு, சண்டே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டன் ஊருக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு டேமும் ஒரு எக்கோ வியூ பாயிண்ட்டும் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மக்கள்லாம் ஆறு பறிக்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. போயிட்டே இருக்காங்க. இந்த ரோட்டில் நடக்க முடியலைங்க. இந்த வெள்ளைக்கோட்டைக்கு இந்த பக்கம் அந்த முள் செடியிலே நடந்து வர வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி இன்னும் ஒரு காடு மாதிரி இடம்லாம் இருக்கும், எங்கேயாவது அப்படி உள்ளே போய் நிற்கலாம் அப்படின்னா இல்லை. ஏன்னா இதை தாண்டி உள்ளே ரொம்ப தூரம் போகணுன்னா இங்கே இருக்கிற வில்லேஜுக்காரங்களே சொல்கிறாங்க அப்படி ரொம்ப தூரம் போகாதீங்க, இங்கே யாரோ ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் இருப்பாங்களா, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியுது. இப்போ நம்ம ஊர்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டு ஒரு மாமரம், தென்னந்தோப்பு அப்படிலாம் இருக்கும், ஒரு மோட்டர் செட் இருக்கும், அங்கே போய் பம்பு செட் இருக்கும், அங்கே போய் உட்காந்துருக்கலாம். இங்கே அந்த மாதிரிலாம் உட்கார முடியல. இந்தமாதிரி ரோட்டில் நின்று தான் வேடிக்கை பார்க்க முடியுது.